தனியா கவுண்டர் வித் கணினிகள் இருக்கு சார். 19 மேற்பட்ட கணினிகள் ஒவ்வொரு துறைக்கும். வெளியில ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டோக்கன் போடுறதுக்கு 10 கணினிகள் தயார் பண்ணி வச்சிருக்கோம் சார். பொதுமக்களுக்கு எந்த கவுண்டருக்கு போனோம், எப்படி வழி கைட்னஸ் பண்றதுக்கு எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கீங்களா? பொதுமக்களுக்கு இருக்கு சார், பண்ணிருக்கீங்க? இருக்கு சார். உள்ள வந்த உடனே வெளியில பந்தல் இருக்கு சார். அங்கே டோக்கன் போட்டுட்டு நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கள், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஒவ்வொரு துறையை கைட் பண்ணி கரெக்டான கவுண்டர்ல அழைச்சிட்டு போறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சிருக்கோம் சார். எப்ப ஆரம்பிச்சீங்க இது சார்? நம்ம கேம்ப் 11 ஜூலை ஆரம்பிச்சோம் சார். 29 ஆகஸ்ட் வரைக்கும் மொத்தம் 54 கேம்புகள் பிளான் பண்ணிருக்கோம் சார். 18 கேம்புகள் முடிந்துள்ளது. இன்னைக்கு 3 கேம்ப்ஸ் நடைபெற்று இருக்கிறது சார். இது வரைக்கும் மொத்தம் எவ்வளவு பெட்டிஷன் வந்திருக்கும், கோரிக்கைகள் தான் வந்திருக்கு சார்? மொத்தம் 18 கேம்பில் 7400க்கு மேற்பட்ட பெட்டிஷன் வந்திருக்கு. சராசரியான ஒரு கேம்ப்ல 400 இருந்து 450 பெட்டிஷன் வரைக்கும் வந்துட்டு இருக்கு சார். என்ன அதிகமாய் வருவாய்த்துறை சார்ந்த பெட்டிஷன்ஸ் வருது சார். இப்போ பருப்பு திருத்தம், வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, அப்புறம் மின் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல பேர் திருத்தம், அதே மாதிரியான பெட்டிஷன்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு சார். அதெல்லாம் எவ்வளவு நாள் பண்ணி கொடுக்குறீங்க? பட்டா மாறுதல் சார், பட்டா மாறுதல் வேற லீகல் இஷ்யூஸ் இல்லாதெல்லாம் சார் நம்ம ஒரு 30 நாளுக்குள்ள முறிச்செடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சார், மாண்புமிகு தமிழக வணக்கம் சார். என் பேர் ராஜலட்சுமி சார். நான் சிக்கல் ஊராட்சியில இருந்து வரேன் சார். எனக்கு முதல்வர் திட்டம் இன்னைக்கு செயல்படுதுன்னு சொன்னாங்க சார். எனக்கு இது இல்ல, மருத்துவ காப்பீட்டு அட்டை இல்லாம இருந்துச்சு. நான் இந்த மக்களோட முதல்வர் திட்டத்தை அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வாங்கிக்கிட்டேன் சார். வாங்கிட்டேன் சார். ஒரு மகத்தான திட்டத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட 10 கோரிக்கைகள் பெற்று வாங்கினீங்க. அது நம்முடைய இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையா நீங்க அறிமுகப்படுத்தின ஒரு மகத்தான திட்டம். அதுல 10 கோரிக்கைகள்ல கொடுத்த ஓராண்டிலேயே நாகப்பட்டினத்திற்கு மட்டும் பாதி கோரிக்கைகள், 5 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஆணையை பிறப்பித்திருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டம் மக்களோட நேரடியாக நீங்களே இப்படி கனெக்ட் ஆகி ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கைகளையும் விரைந்து நிறைவேற்றக்கூடிய இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சாதனை. இதுவும் உலகத்துல எங்கேயும் கிடையாது, இந்தியால எங்கேயும் கிடையாது. எப்போதுமே இந்தியா தான், நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கிறோம். அது பல்வேறு கொள்கை அளவிலான திட்டங்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரியான நிர்வாக ரீதியான விஷயங்கள்லயும் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகிறது. அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் அலைந்த காலம் போய் அரசு அலுவலர்களை மக்களை தேடி வர வைத்திருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிகழ்த்திருக்கீங்க. அதை கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதற்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் சங்கீதா, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன் சார். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? 9 மணிக்கு காலையில ஆரம்பிச்சோம் சார். இது வரைக்கும் எத்தனை பேர் முகாம் வந்திருக்காங்க? காலையில சார் ஒரு 416 பேர் மனு கொடுத்திருக்காங்க சார். 15 இருக்கோம் 416 பேருக்கு சார். பதிஞ்சிட்டே இருக்கிறோம் சார். வர இது வரைக்கும் 15 முகாம் நடத்தி இருக்கிறோம். அதுல நமக்கு 6700 மனுக்கள் வந்திருக்கு சார். அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார், உடனே 15 உடனே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறோம் சார். அதெல்லாம் ஸ்லோவாலாம் இல்ல சார். பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல சார், கரெக்டா போயிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல சார், வந்த உடனே கொடுத்துறோம் சார். அமைச்சர் கொடுங்க. தலைவரே வணக்கம். இப்ப ஆன்லைன்ல அவங்க எல்லா துறையிலையும் அந்தந்த துறையில போய் பதிகிறாங்க. தலைவரை மாவட்ட நிர்வாகத்தில் அத்தனை துறைகளுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிற. அது எல்லா துறையிலுமே உடனுக்குடனே தீர்வுன்றதுனால இப்ப மக்கள் மத்தியில நேரடியா தலைவரே இதை கேட்கிற மாதிரி உணர்றாங்க. மக்களுக்கு எப்படி இதை சொல்றீங்க? இந்த மாதிரி நடக்குது, இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு எப்படி பிரச்சாரம் பண்றீங்க? எப்படி மெசேஜ் போகுது? மாவட்ட நிர்வாகத்து சார்பில் ஆட்டோ வச்சு எல்லா ஊருக்கும் முதல்ல 3 நாள் அலௌன்ஸ் பண்றாங்க தலைவரை. நம்ம போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம். அது மாதிரி அவங்களும் இந்த இடத்துல ஒரு 3 ஊராட்சி 4 ஊராட்சியை சேர்த்து ஒரு இடத்துல பெரிய முகாம் மாதிரி நடத்தி அவங்கள வரவழைக்கிறதுக்கான வாகனமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வருவாய்த்துறை, ஊரக எல்லா துறையும் சேர்ந்து இது சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் சார். என்னோட பெயர் சுப்புலட்சுமி, மாவட்ட ஆட்சித்தலைவர், வெள்ளூர் சார். இன்னைக்கு 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் இருக்காங்களா? ஆமா சார், 15 துறை சார்ந்த அலுவலர்களும் இங்க இருக்கிறாங்க சார். அந்த 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் இருக்காங்க சார். 2-3 கேம்ப் மாவட்டத்துல நடக்கும் போது மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒரு கேம்ப்லயும் 2ஆம் நிலை அலுவலர்கள் அடுத்த கேம்ப்லயும் அத மாதிரி அட்டன் பண்றாங்க சார்.
பதிவு பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா? 14 கவுண்டர் போட்டிருக்கோம் சார் ஒவ்வொரு கேம்ப்லயும். இது வரைக்கும் மொத்தம் 49 கேம்ப் நடத்துறதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் சார். 27வது கேம்ப் தான் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் நாங்க 21,654 மனுக்கள் வாங்கியிருக்கோம் சார். ஒவ்வொரு கேம்ப்லயும் 800ல இருந்து 1000 மனுக்கள் எங்களுக்கு வருது சார். காலையில 9 மணிக்கு தொடங்கினா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கூட ஆகுது சார். 14 கவுண்டர் போட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் கூட கேபிள்ல நெட்டை கனெக்ட் பண்ணி நாங்க எல்லா மனுக்களையும் என்ட்ரி போடுறோம் சார். அதனால மனுக்கள் என்ட்ரி போடுறதுல எங்களுக்கு எந்த தொய்வும் இல்லை சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.